ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பலாப்பழ ஜாம் தான் செய்ய போகிறேன். என் வீட்டில் பலாப்பழம் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஜாம் பண்ண போகிறேன். ஜாம் வந்து ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பலாப்பழ ஜாம். இப்போ வந்து கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் பலாப்பழத்தை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இடையில வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இல்லை சாதாரண கடாயில் பண்ணாலும் நல்லா நெய் நிறைய ஊற்றிக்கணும். இது வந்து நல்லா கலர் மாறணும், மஞ்சள் கலரில், அது வரை வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து வெல்லம்னா சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இப்போ சீனி இருக்குது, ஒயிட் சுகர், அதெல்லாம் சேர்க்க போகிறேன். நல்லா கலர் மாறட்ட அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குது, நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன், சும்மா லைட்டாக, நிறைய சேர்க்க வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் சுக்கா செஞ்சேன் காலையில், அந்த இது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சாச்சு. சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.